எங்கே போனாலும் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டு விட்டு தான் போவார் சதாசிவம். ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க. அங்கே ஒரு தெருக்கூத்து பிள்ளையார் இருக்கார். அந்த கோயில் வாசலில் போய் நின்னார் சதாசிவம். பிள்ளையார் மேலேயே பரிதாபப்பட்டார். காரணம், எவனோ சைட்டு பிரிக்கையில் ரோடு குத்து வருமாமா. அந்த மாதிரி சைட்டு பிரித்து சதி செஞ்சு அந்த பாவம் தீர்க்க காம்பவுண்டு மொழியில் அம்போன்னு இவர் உட்கார வச்சுருக்காங்க. தினம்லாம் பூஜையெல்லாம் கிடையாது. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் ஒரு புது வேஷ்டி துண்டு வெல்லம் தேங்காய் உடப்படும். ஏதோ பிள்ளையார் கிருபையிலன்னு வச்சுக்க வேண்டிதான். அப்பனே விநாயகா, என் கூடவே வா. 2 வீலர் வண்டி முதல்ல எடுத்து ஓட்டுறேன். இனிமேல் தான் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும். நீ வந்தேன்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கம்பெனியில் இலவசமாய் கொடுத்த வண்டியை முறுக்கினார் சதாசிவம். மேட்டுப்பாளையம் ரோடு சிந்தாமணி தாண்டி புரூக்ஃபீல்டு ரோடு திரும்ப, நிறுத்து, வண்டி ஓரம் கட்டு, குறுக்கே பாய்ந்தார் போலீஸ்காரர். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. லாரி பின்னாடியே மறைஞ்சிட்டு தானே ஓட்டிகிட்டு வந்தேன். லைசன்ஸ் எங்கப்பா? மிரட்டலாக கேட்டார். சார், லைசன்ஸ் இல்லை சார். கையில் 100 திணிக்க, என் கையிலெல்லாம் கொடுக்க வேண்டாம், அந்த பொட்டி கடையில் போய் போட்டுட்டு போ. சார், நான் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கணேசன். என் கூடவே வான்னு கூப்பிட்டதுக்கு இப்படியா விநாயகா?